அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பற்றி எரியும் காட்டுத்தீ கஞ்சி 30,000க்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு தப்பிச் செல்லும் நிலை நேரிட்டுள்ளது. வழக்கமாக கலிபோர்னியாவில் பனிக்காலங்களில் வீசக்கூடிய சாண்டா ஆனா காற்று இந்த முறை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சில பகுதிகளில் 97 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் காட்டுத்தீயின் பரவலை வேகமாக்கியுள்ளது. பல மாத காலமாக மழையை காணாமல் வறண்டு போயிருந்த இடத்தில் இந்த காட்டுத்தீ பல நாள் பசி கொண்டவர் உணவை அள்ளி உண்பது போல தனது நெருப்பு கரங்களில் கிடைத்தவற்றையெல்லாம் வாரி விழுங்கிக் கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலையில் லாஸ் ஏஞ்சல்ஸின் வடகிழக்கு பகுதியில் முதியோர் வாழிட பகுதியில்தான் பற்றியது. ஆம்புலன்ஸ் மற்றும் அவசரகால வாகனங்கள் வந்து அங்கிருந்த முதியவர்களை மீட்டன. அடுத்தடுத்து காற்று வேகமாக வீசியதால் காட்டுத்தீ பற்றிக் கொண்டது. லாஸ் ஏஞ்சல்ஸின் பசிபிக் பலிசெட்ஸ் பகுதியில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பை அடுத்து மக்கள் தங்கள் வீடுகள் உடைமைகளை விட்டுவிட்டு அவசரமாக வெளியேறினர். சிலர் வாகனங்களையும் விட்டு வர வேண்டிய அளவுக்கு தீயின் வேகம் இருந்தது. மக்களால் கைவிடப்பட்ட வாகனங்களால் மலிபு மற்றும் சாண்டா மோனிகா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 30,000 நபர்கள் காட்டுத்தீ பாதித்த இடங்களிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். வான்வழியாகவும் தீயணைப்பு வீரர்களை கொண்டும் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆயினும் சூறாவளி போல வீசும் காற்றால் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாகிக் கொண்டிருக்கிறது.